சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் 2வது மாடியில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்டுள்ள மாடியில் அறைகளின் கண்ணாடிகளை உடைத்து கரும்புகை வெளியேற்றும் நடவடிக்கையானதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 8 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டு இருக்கிறது. 8 மாடிகள் கொண்ட இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 2வது மாடியில் இன்று காலை கரும்புகை வெளியேறி இருக்கிறது. இன்று காலை அங்கு வந்த ஊழியர் ஒருவர் கரும்புகை வெளியேறுவதை கண்டு உடனடியாக தீயணைப்பு துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். ஆனாலும் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. 2வது மாடியில் இருந்த தீ அதற்கு மேல் இருக்கக்கூடிய மாடிகளுக்கு பரவியது. இதன் காரணமாக தகவல் தெரிவித்த நபரால் கீழே இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் 6வது மாடிக்கு சென்று விட்டார். இதையடுத்து திருவல்லிக்கேணி, வெப்பேரி, அதே போல மயிலாப்பூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு துறையினர் சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 6வது மாடியில் சிக்கிக் கொண்ட அந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கர தீ விபத்து சம்பவமாக இது இருக்கிறது. தீயை அணைப்பதற்காக ஸ்கைலிப்ட் எந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலில் கரும்புகை வெளியேற்றக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெளிக்காற்று அந்த கரும்புகை வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கரும்புகையை முதல் கட்டமாக வெளியேற்றக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. அறையில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அனைத்தும் தீயணைப்பு வீரர்கள் உடைத்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தீயை அணைக்கக்கூடிய பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புகை மூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சென்னையுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய காரணமாக வாகனங்கள் செல்பவர்கள் அனைவரும் இதனை வேடிக்கை பார்ப்பதும் செல்போனில் வீடியோ எடுப்பதும் போன்ற செயலில் ஈடுபடுவதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக தீயை கட்டுப்படுத்தி அணைக்கக்கூடிய பணி என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் கவச உடையோடு அந்த அறைகளுக்கு 2வது மாடி மற்றும் 6வது மாடி, 5வது மாடிகளுக்கு கவச உடைகளோடு அங்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது அணைக்கக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. ஆனாலும் தீ கொழுந்து விட்டு எரிகிறது. கரும்புகை அதிக அளவில் வெளியேறிய காரணமாக அது அணைக்கதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்கைலிப்ட் பயன்படுத்தி தீயை அணைப்பதற்கான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.